Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is the Uncreative. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய தமிழர்களுடைய மரபில் இருக்கிற ஒரு விஷயம். பட் அதை நம்ம ரொம்பவே பெருமைப்படுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ரொம்பவே அசிங்கப்படணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளோட தமிழ் மரபில் நடந்ததுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜாங்கோ தி அன்சைன்ட் அப்படின்ற இந்த மூவியை நம்மள நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ அது ஆஃப்ரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ் எப்படி ஸ்லேவாக ட்ரீட் பண்ணி எவ்வளோ கொடுமை பண்ணாங்க அப்படின்றத பற்றின ஒரு படம் தான் அது. ஸோ அந்த படமாக பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவே ரியல் லைஃப்பில் நடந்திருக்குன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? நம்ம பெருமையாக நினைக்கக்கூடிய பல மன்னர்கள் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கட்டின கோயில்களுடைய கல்வெட்டுகள் தான் அது எல்லாத்துக்குமே சாட்சி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்லேவரி இன் தமிழ் கல்ச்சர். நம்மளுடைய தமிழ் மரபில் அடிமை முறை மிகவும் அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆண்களில் வீட்டுடைய வேலை செய்யறதுக்கும், கோயில்களுடைய அந்த கட்டுமான வேலைகள், தோட்ட வேலைகள் செய்யறதுக்கும், பெண்களை கோயில் உட்புறம் உள்ள வேலைகளை செய்யறதுக்குமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது தொன்று தொட்டு கீழ் ஜாதியில், அதாவது பரியர்கள் அந்த மாதிரி சொல்லப்படுற அந்த ஜாதியில் இருக்கிறவங்களை ஸ்லேவ்ஸாகவே வச்சு ட்ரீட் பண்ணது நம்ம தமிழ் மரபில் இருந்திருக்கு. இதை நம்ம ரொம்பவே அதிகமாக போற்றப்படுற பல மன்னர்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. தாழ்ந்த குலத்தில் பிறந்த ஆணையும் பெண்ணையும் காசு கொடுத்து வாங்கி தன்னுடைய வீட்டில் வேலை செய்யறதுக்கும், இன்னும் பல பணிகளை செய்யறதுக்கும் அவங்கள உபயோகப்படுத்தி இருக்காங்க. ஸோ அவங்கள ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் கூட இல்லாமல் அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. தமிழ் சிறப்புமிக்க வரலாற்று நூல்களான பதிற்றுப்பற்று, புறநானூறு போன்ற பல நூல்களில் அடிமை முறை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இந்த அடிமை முறை தமிழ் வரலாற்றில் இருந்ததை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க. அடிமை முறை சோழர்கள் காலத்துல இருந்ததற்கு ஆதாரமா அவங்களுடைய கல்வெட்டுகளிலும் அவர்களுடைய காலத்தில் எழுதிய நூல்களிலும் ஆலோலை அப்படின்ற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஓலை. அதாவது இப்ப நம்ம நம்மளோட பத்திரம் எழுதுறோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆலோலை அப்படின்றது. ஆலோலை அப்படின்றது ஒரு ஜென்ரலான ஒரு வேர்டு. அது மட்டும் இல்லாமல் சோழர்களுடைய கல்வெட்டுகளில் ஆள் விலை பரிமாண இசைவு தீட்டு அப்படின்ற அந்த வார்த்தையுமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதுக்குமே பத்திரம் போன்ற அந்த ஒரு பொருள் தான் வருது. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னா, சோழர் காலத்தில் அடிமை முறை ரொம்பவே ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்றது தான். மேலும் அடிமையாக இருக்கிறவங்களுக்கு நிலம் சொந்தமாக இருக்காது. இது நம்ம பல படங்கள்லையும் பல வரலாற்று இதுலையுமே நம்ம படிச்சிருப்போம். பண்ணையார்களுக்கு வேலை செய்யறதுக்காகவும் பல வேலை செய்யறதுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்காது. அவங்களுக்கு நிலம் இல்லாதது தான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்கும். அதை சார்ந்து இப்போ நம்ம பல படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக நிறைய ரிஃபார்மர்ஸ் ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கான சொந்த நிலைமை கூட கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட நரிவெட்டான்னு சொல்லி ஒரு மலையாள மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆதிவாசி குடியை சேர்ந்தவர்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அவங்களுக்கு நிலம் இல்லாததால அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லி அதுல ரொம்பவே தெளிவா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல அடிமையா வாழ்ந்தவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்திருக்கு. அதாவது மேற்பட்ட ஜாதி அப்படின்னு சொல்றவங்களுடைய தெருவில் அவங்க போகக்கூடாது, அவங்க செருப்பு போடக்கூடாது, பிளவுஸ் போடக்கூடாது, அது தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வா போன்னு தான் பேசுவாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கப்படாது. ஸோ அவங்கள கிட்டத்தட்ட ஒரு ஹியூமனாகவே ட்ரீட் பண்ணல. அவங்க ஒரு அனிமலுக்குமே கீழே தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப பெருசாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோயில் கட்டியிருக்காங்க, அது கட்டியிருக்காங்க, இது கட்டியிருக்காங்கன்னு சொல்லி மன்னராட்சியில் இந்த மாதிரியான பல மான்யூமெண்ட்ஸ்க்கு அடிமைகளை தான் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை வாழ விடாமல், ஸோ இது கோயில் அடிமைகள், நீங்கள் எல்லாமே இதுக்கு தான் பண்ணணும், இதுதான் அவங்களோட லைஃப் பர்பஸ்ன்னு சொல்லி ஸோ அவங்களுடைய வேலைகளை தான் வாங்கி இங்கே இருக்க நம்ம பெருமையாக பார்த்துட்டு இருக்க பல மான்யூமெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. ஸோ வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தாலும் அதோட ஹிஸ்ட்ரி ரொம்பவே டார்க்காக தான் இருக்கு. பல பேருடைய வாழ்க்கை அதுல அர்ப்பணிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பெருசா அப்படியே பெருமைப்பட்டு சொல்ற பல ராஜாக்கள், மன்னர்கள் இந்த அடிமை முறை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கீழ் ஜாதி இருக்காங்களா ரொம்பவே மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இட் இஸ் த ட்ரூத். இதுக்கு என்ன போட்டு அடிக்கலாம், திக்கலாம், பட் இதுதான் ஹிஸ்ட்ரி, திஸ் இஸ் த ட்ரூத். ஸோ கடைசியா அடிமை ஒழிப்பு சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம்
1843 தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுவுமே வந்து இந்தியன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரல, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்க தான் வந்து ஓகே இவங்களை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துன்னு வரலாம்னு சொல்லி அவங்க தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்துட்டு இதெல்லாமே ஓரளவுக்கு மாறி இருக்கு. மேபி 10% சொல்லலாம், பட் இன்னும் 90% இன்னும் ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ஓப்பனாக பண்ணலனாலும் மறைமுகமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய கிராமங்களில் ஓப்பனாக இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. எஸ், ஸோ this is the darkest secret or else darkest part of Tamil culture. Finally we came to end of this video. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டாடா, பபாய்.